இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்போடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசுவாராக. நாம் இந்த வேளையில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, நம்முடைய செய்தின்ற ஒரு தலைப்பு, நம்மை காண்கிற ஒரு தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். வேதத்தில் வாசிக்கிற 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அவருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு தம்மை நோக்கி தம்மை தேடுகளுக்கு அவருடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய இக்கட்டிலே, நம்முடைய சஞ்சலத்திலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய சந்தோஷத்திலே, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காண்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். யாருமே என்னை காணவில்லை, யாருமே என்னை பார்க்கவில்லை, யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி நம்ம அங்கலாக்கிற வேளையிலெல்லாம் இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, உன்னை நோக்கி இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னுடைய நெருக்கத்திலே, உன்னுடைய இடுக்கத்திலே, உன்னுடைய இந்த அங்கலாய்ப்பின் தருணத்திலே, நான் எப்படி இந்த சூழ்நிலை தாண்ட போகிறேன், எப்படி நான் ஜெயம் எடுக்க போகிறேன், எப்படி என்னால் இந்த பிரச்சனையை தாண்ட முடியும் என்று சொல்லி, யாருமே எனக்கு இல்லை, யாரும் என்னை காணவில்லை என்று சொல்லி அங்கலாக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உன்னை காண்கிற ஒரு தேவன் நான் உண்டு. அது மாத்திரல்ல, நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்காக தம்முடைய வல்லமை அனுப்பி தருவார். உனக்காக தம்முடைய வல்லமை அனுப்பி தந்து உனக்கு அதிசயங்களை காண செய்வார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகார் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே அவள் திடீரென்று சொல்லி அவர் ஒரு அடிமைப்பெண்ணாய் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியாக அவள் நியமிக்கப்படுகிறாள். அந்த சூழ்நிலையிலே அவள் கர்ப்பம் தரித்து அவள் குடும்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே பயங்கரமான ஒரு நெருக்கம் அவளுக்கு வருகிறது. அவள் தன் வீட்டார் நிமித்தம் அவள் தள்ளப்படுகிறாள். ஒரு வனாந்தர மார்க்கமாய் அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த இடத்திலே நேசித்த ஆபிரகாம் காணவில்லை. அவருடைய எத்தனையோ வேலைக்காரர்கள் அவளுடைய வீட்டில் இருந்திருப்பார்கள், யாரும் அவளை காணவில்லை. அவருடைய இந்த நெருக்கத்தில், அந்த அங்கலாய்ப்பை, அந்த வனாந்தர பாதையை யாரும், அவள் ஒரு வயிற்று குழந்தையோடு கூட அவர் அங்கலாய்க்கப்பட்டவளாய், திகைக்கப்பட்டவளாய் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆனால் உலகம் அவளை காணாவிட்டாலும், நேசித்த கணவன் அவளை காணாவிட்டாலும், நேசித்த அவளுடைய குடும்பம் அவளை காணாவிட்டாலும், அவளை காண்கிற ஒரு கர்த்தர் அந்த இடத்துல அவளுடைய தூதனை அனுப்பி அவளை விசாரிக்கிறதை காண முடிகிறது. அவளோடு கூட அவர் பேசுகிறார். ஆகார், நீ எங்கே போகிறாய், எங்கே செல்கிறாய், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி நெருக்கமா இருக்கிறது என்று சொல்லி அவள் சொன்னபோது, நீ திரும்பி போய் உன்னை நாச்சர் அண்டையே போய் அடங்கியிரு. நான் நீ ஒரு அழகான ஒரு ஆண்மகனை நீ பெற்றெடுப்பாய், உன் சந்ததி பிழைக்கிறது மாத்திரமல்ல பெரிய ஜாதியாய் மாற்றப்படும் என்று சொல்லி காண்கிற கர்த்தர் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறார். உலகமெங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் அந்த வனாந்திரத்திலே ஆகாரை கண்டது. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீனும் இதே போல ஒரு வனாந்திர மார்க்கமாய் ஓடிக்கொண்டிருக்கலாம். உன்னை காண்கிற ஒரு கண்கள் இருக்கிறது, அது கர்த்தருடைய கண்கள். உன்னை நேசிக்கிற ஒரு கண்கள் இருக்கிறது, அது கர்த்தருடைய கண்கள். உலக கண்கள் உனக்கு உன் பிரச்சனையை பார்த்து மறைக்கப்பட்டு போகலாம். உலகத்தின் கண்கள் உன் சூழ்நிலையை கண்டு கண்ணை மூடி விலகி போகலாம். ஆனா அவருடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு உன்னை காண்கிற ஒரு கர்த்தருடைய கண்கள் உனக்காக எனக்காக இருக்கிறது. அதை மறந்து போக வேண்டாம். நான் ஆகாரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆகாருடைய மகன் பிழைக்கிறது மாத்திரமல்ல பெரிய ஜாதியாய் மாற்றப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு விசுவாசமாய் உன்னுடைய உள்ளத்தை தைரியப்படுத்திக் கொள். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை காண்கிற ஒரு கண்கள் இருக்கிறது, ஒரு நாளும் அவர் என்னை விட மாட்டார் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னால் நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பாள். இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் மன்றாட ஆரம்பித்து விடு. உன்னுடைய கண்கள் என்னை காண்கிறபடியால் நமக்கு நன்றி என்று சொல்லு. நிச்சயமாக ஆகாரை கண்ட கண்கள் உன்னையும் காணும், உன்னையும் ஆசீர்வதிக்கும், உன்னையும் பெரிய ஜாதியாய் மாற்றும். தேவப்பிள்ளையே, இரண்டாவதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நாம் நீதிமானின் வரிசைக்கு வரும்போது நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை சோதித்து அறிகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறது. அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்களை தேவ சமூகத்தில் கேட்ப, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு
நீதிமானாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். நீதிமானாகிய யோபுடைய வாழ்க்கையிலே நம்ம வாசிக்கிற வேதத்திலே யோபுக்கு பயங்கரமான போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. நீதிமானாகிய யோபு பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லி யோபு புலம்புறதை காண்கிறோம். ஆனால் அந்த புலப்பத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அவன் நீதிமானாய் தன்னை காத்து கொண்டபடினால் அவனை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார், அவன் நீதிமான் உத்தமன் என்று சொல்லி. அந்த யோபு நீதிமானாய் வாழ்ந்தபடினால் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும், எத்தனை போராட்டங்கள் வந்த போதிலும், நீதிமானாகிய யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது, ஒரு மறுமலர்ச்சி வந்தது. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நாட்களில் யோபுவை போல நாம் கேட்போம், ஆண்டவரே எத்தனை பாடுகள் வந்தாலும் என்னையும் நீதிமானின் வரிசையில் நிறுத்து என்று சொல்லி கேட்போம். நீதிமானுடைய சந்ததி அசைக்கப்படுவதில்லை, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அந்த கண்கள் நம்மை பார்க்க வேண்டுமானால் வாழ்க்கை நீதிமானாய் நாம் மாற்றப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணிப்போம். வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் வாசிக்கிறோம். தாவீது இந்த சவுலை குறித்து தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு போராட்டம். அவன் சவுலுக்கு தீமை அல்ல, நன்மை தான் செய்தார். அந்த சூழ்நிலை மத்தியில இந்த சவுலுடைய ஒரு வாழ்க்கையிலும் தாவீதின் வாழ்க்கையிலும் பார்க்கும்போது அவ்வளவு நன்மைகளை செய்த போதிலும் கூட இந்த தாவீதை கொல்வதற்காக அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் ஓடிக்கொண்டே இருக்கிறதை காண முடிகிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறார். அந்த தாவீது எங்கு சென்றாலும் அவருடைய பின்னாலே அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தாவீது புலம்புகிறான், எனக்கும் மரணத்துக்கும் ஓரடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லி பல முறை புலம்புகிறதை நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலும் இந்த தாவீது ஒரு முறை இந்த சவுல் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த இடத்துல இந்த சவுலை நோக்கி கூப்பிடுகிறார். ஒரு மலையடிவாரத்திலே கூப்பிடும் போது, நான் உனக்கு துரோகம் செய்யவில்லை, இங்க பாருங்க, நான் அதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த காரியங்களை எல்லாம் விளக்கி சொன்ன போது இந்த சவுல் சொல்கிறான், தாவீதே நீ நீதிமான், நீ நீதிமான் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான். இந்த தாவீது நீதிமானாய் இருந்தபடினால் தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறார். அந்த தாவீதுடைய வாழ்க்கை ஒரு சிங்காசனத்தின் மேல் உட்காரும் வாழ்க்கையாய், ஒரு மகிமையின் சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு காரியமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, நீதிமானாய் நாம் கர்த்தருக்குள் மாறுவோம். நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகாரை கண்ட கண்கள், தாவீதை கண்ட கண்கள், யோபுவை கண்ட கண்கள் எங்களையும் காண்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்படியே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் மகிமைப்படும். தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசு முன்ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மகிமை